வணக்கம். தந்தை சொல்லே மந்திரம். தசரத மன்னன் 3 மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகளாக தசரத மன்னனுக்கு பிள்ளை இல்லை. பின்பு குருகுலத்தின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 புதல்களை பெற்றார் தசரத மன்னன். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் ஆவார்கள். 5 வயதில் கல்வி கற்க குருகுலம் அனுப்பி வைத்தார் தசரத மன்னன். தசரத மன்னன் யாகம் செய்வதற்காக விஸ்வாமித்திரன் ஆலோசனைப்படி ராமரையும் லட்சுமணனையும் முருகனுடன் அழைத்து வைத்தார். தசரத மன்னன் நாளை உனக்கு முடிசூட்டும் விழா என்று ராமனிடம் அறிவித்தார். ராமன் அதிர்ச்சி அடைந்தார். அயோத்தியின் மன்னராக ராமனை அறிவித்தார் தசரத மன்னன். ராமர் நிலையில்லாத இவ்வுலகில் இறை அனுபவத்தை பெற விரும்புகிறேன் என்று ராமன் தசரத மன்னனிடம் கூறுகின்றார். தசரத மன்னன் நாளை உனக்கு முடிசூட்டும் விழா என்று தசரத மன்னன் ராமனிடம் அறிவித்தார். மறுநாள் காலையில் கையேந்தி கேட்ட வரத்தால் தசரத மன்னன் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தார். ராமன் 14 ஆண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும், என் மகன் பரதன் அயோத்தியின் மன்னராக இருக்க வேண்டும் என்று இரு வரங்களை கையேந்தி தசரத மன்னனிடம் கேட்டார். அயோத்தியில் இருந்து தசரத மன்னன் கையேந்தியும் சென்றனர். யானைப்படை குதிரைப்படையுடன் சென்றனர். யானைப்படை குதிரைப்படை வண்டியில் அச்சாணி கலண்டதால் கையேந்தி தசரத மன்னனை அயோத்தி வரை காப்பாற்றினார். அதனால் தசரத மன்னன் கையேந்தியிடம் ஒன்று அல்லது 2 வரங்களை கேள் என்றார். கையேந்தி நான் இப்போ கேட்கல, நான் கேட்குறப்ப நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கையேந்தி அந்த வரத்தை கேட்காம 2 வரத்தை கேட்காம இருந்தார். முடிசீட்டு விழா என தசரத மன்னன் ராமனை அறிவித்த போது கையேந்தி ராமன் 14 ஆண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வரத்தை கேட்குறாரு கையேந்தி தசரத மன்னனிடம். தசரத மன்னன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார். இந்த வரத்தை இப்படி கேட்கவும், அன்னைக்கு சொன்ன வரத்தை இன்னைக்கு கையேந்தி கேட்கவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. அயோத்தி வேண்டும் என்று தசரத மன்னன் ஆசைப்பட்டார். வரத்தை கேட்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. ராமர் 14 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொன்னபோது ஒரு முகம் கூட சுளிக்காம சீதா பட்டையை கூட்டி அயோத்தியை விட்டு வனவாசம் செல்ல கிளம்பிட்டாரு. அயோத்தி விட்டு போகும்போது ராமன் அணிகள் எல்லாத்தையும் கழட்டி விட்டு ஒரு முனிவர் போல, ஒரு துறவி போல ராமன் அனைத்து அணிகளையும் கலைத்திட்டு அயோத்தியை விட்டு வனவாசம் செல்றாரு சீதா பிராட்டியுடன். பரதன் எங்கள் அண்ணனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரதனோட ஒய்ஃபையும் கூப்பிட்றாங்க, மனைவியும் கூப்பிட்றாங்க. ராமன் வரேன்னு சொல்கிறாங்க. பரதன் வேண்டாம், எனக்கு பதிலாக தூக்கத்தை நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு பரதனோட தூக்கத்தை மனைவி ஏற்றுக்குவாங்க. பரதன், ராமன், சீதா 3 பேரும் அயோத்தியை விட்டு வனவாசம் செல்கிறாங்க 14 ஆண்டு காலம். பரதன் அண்ணனுக்கு துணையாகவே நானும் வரேன்னு சொல்லிட்டு தந்தையின் ஆசி பெற்று கிளம்புறாங்க 3 பேரும். வனவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ராவணன் சீத்தையை கடத்திட்டு போயிடுறாங்க. சீத்தையை கடத்தி இறுதியில் பரதனும் ராமனும் சீத்தையை மீட்டி பரதனும் ராமனும் சீத்தையை மீட்டிட்டாங்க. சீத்தையை மீட்டிட்டு வந்தோன்னா ராமன் சீதா பிராட்டியை ஏற்ற மறுக்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க. அப்பயும் சீதா பிராட்டியை ஏற்க மறுக்கிறாரு ராமன். பூலோகத்தில் உள்ள சிவபெருமான் சொர்க்கத்தில் உள்ள சிவபெருமான் தசரத மன்னனிடம் நீ மயனை பிரிஞ்சு ரொம்ப கவலையில் இருக்க, ராமனை பிரிஞ்சு பூலோகத்தில் போய் ராமனை பார்த்து அவன் கவலையெல்லாம் தீர்ந்துருன்னு சொல்கிறாரு சிவபெருமான். தசரத மன்னன் பூலோகம் சென்றார். ராமனிடம் பிரிஞ்சதில் கையேந்தி கேட்ட வரத்தால் எனக்கு நெஞ்சில் அம்பு பாய்ந்த மாதிரி இருக்குது, உன்னை கட்டி தழுவினாதான் என் கவலையெல்லாம் தீருன்னு சொல்கிறாரு. ராமனை கட்டி தழுவுறாரு, கவலையெல்லாம் தீருது.
சீதா பிராட்டி வந்து தூய்மையானவள், அக்னி போலவ, அவளை வந்து நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறாரு தசரத மன்னன். ராமன் உடனே அப்பா சொல்கிற சந்தை சொல்லே மந்திரம் என்று சீதா பிராட்டியை அப்பா சொல்லவும், நான் ஏற்றுக்கிறேன் சீதா பிராட்டியை அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்றுக்கிட்டேன். அது மாதிரி என் தந்தை, அன்பு தந்தையான அன்னையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். என் அன்னை வந்து கையேந்தியையும் என் தம்பி பரதனையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தசரத மன்னன் ராமரை சொன்ன உடனே சரி என் கையேந்தியையும் பரதனையும் நான் ஏற்றுக்கிறேன், சீதா பிராட்டியையும் ராமன் வந்து ஏற்றுக்கிட்டார். இதுதான் சந்தை சொல்லே மந்திரம். சந்தை சொல்லே மந்திரம் இதுதான். ராமா என்று சொன்னால் நம் வாழ்வில் செய்த அனைத்து பாவங்களும் போக்கிடும். புரட்டாசி மாதம் மட்டுமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் ராமா 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 என்று ராமத்தை உச்சரிப்போம். நன்றி, வணக்கம்.